Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic abuse பற்றின கன்ஃபியூஷன்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற 30 நாள் சேலஞ்சோட 25வது நாள். நான் இவ்வளோ முட்டாளாக இருந்ததை நினச்சா எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, வேதனையாக இருக்குதுன்னு சொல்லி நார்சிசிஸ்டிக் அப்யூஸ் சர்வைவர்ஸ் தன்னோட லைஃப் இப்படி ஆனதுக்காக செல்ஃப் ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு மேனிப்புலேட்டர்ஸ் பற்றின அவேர்னஸ் இல்லாமல் இருந்துச்சு. உங்களோட கேர்டேக்கர்ஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களை கண்டிஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. உங்ககிட்ட இருந்த டேட்டாஸை வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச வழியில் நீங்கள் சர்வைவ் பண்ணீங்க. அந்த புரிதலோட இன்றைக்கி நீங்கள் உங்களோட பாஸ்ட் செல்ஃபுக்கு ஒரு லெட்டர் எழுதணும். நீ எந்த தப்பும் பண்ணலை, நீ முட்டாளெல்லாம் கிடையாது, உனக்கு நல்ல வழி காட்ட வேண்டியவங்க உன்னை தப்பாக கைட் பண்ணிட்டாங்க, உன்னோட அறியாமையை அவங்களுக்கு சாதகமாக மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களோட அந்த அப்யூசிவ் பிஹேவியருக்கு நீ எந்த வகையிலையும் பொறுப்பு கிடையாது, அவங்க செஞ்ச அந்த கீழ்த்தரமான வேலைகளால் நீ எந்த வகையிலையும் தாழ்ந்து போகலை, உன்னோட பார்வையில் அவங்க தான் தாழ்ந்து போயிட்டாங்க, நீ அவங்கக்கிட்ட தோற்று போகலை, நீ அவங்க மேலே வச்சிருந்த நம்பிக்கை, அன்பு, அக்கறை இது எல்லாத்தையும் இழந்து அவங்க தான் உன்கிட்ட தோற்று போயிட்டாங்க, நீ வெக்கப்பட்டு அசிங்கப்படுற அளவுக்கு எந்த தப்பும் பண்ணலை, உன்னோட நல்ல மனசை மிஸ்யூஸ் பண்ணதுக்காக அவங்க தான் அசிங்கப்படணும், வெக்கப்படணும், உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி லவ்வோடையும் அக்செப்டன்ஸோடையும் உங்களுக்கு நீங்களே ஒரு லெட்டரை எழுதுங்க. இன்னும் என்னெல்லாம் தோணுதோ அதையெல்லாம் எழுதுங்க. எழுதி முடித்ததும் ஒரு தடவை அதை படித்து பாருங்கள். உங்கள் மனசு லேசாகும், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாரம் குறையும், ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இதுதான் இன்றைக்கி உங்களோட சேலஞ்ச். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.